மதுரையில் அரசு பேருந்தில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நத்தம் செல்லும் அரசு பேருந்தில் சின்ன கொச்சிக்குளம் பகுதியில் ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுகளிலும் ஜன்னல்களிலும் தொங்கியபடி பயணித்துள்ளனர். குறைந்த அளவிலான பேருந்துகளை இயக்கப்படுவதால் போதிய இடம் இல்லாமல் இப்படி பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அரசு பேருந்து பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மேல சாத்தான்குளத்தில் பேரூராட்சிக்கு உட்பட்ட அம்மன் கோவில் திருப்பகுதியில் காட்டுநாயக்கர் இன மக்கள் மின்சாரமின்றி கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மின்சாரம் கோரி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாததால் பள்ளி குழந்தைகளால் படிக்க முடியவில்லை எனவும் இருட்டில் சாப்பிடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆகவே விடிய அரசு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கேயோ போய் எத்தனையோ இடத்துல போய் நாங்கள் மனு கொடுத்து அலைஞ்சி திரிஞ்சு போராட்டம்லாம் பண்ணோம். ரோட்லலாம் இருந்து போராட்டம் பண்ணோம். கரண்ட் மட்டும் எங்கள் தெருவுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது. அவங்கெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்க வச்சு தான் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பாம்பு வந்தாலும் கடிச்சிட்டு போயிடுது. தேன் பூச்சி எது வந்தாலும் சோத்துல விழுது. அதோட தான் நாங்கள் சாப்பிட்றோம். அந்த இருட்டில் இருந்து அந்த மண்ணெண்ணெய் விளக்குல இருந்து தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கரண்ட்டு வேணும். எங்களால் கரண்ட் இல்லாமல் எங்களால் வீட்டில் தூங்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களால் இந்த ஒரு கரண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும். பிள்ளைகள் எங்களால் தூங்க முடியல. ராவும் பவுலும் நல்லா அழுகுது. அந்த தூக்கத்தில் அந்த பிள்ளைகள் தூங்க முடியாமல் அழுந்துட்டு கொசு கடித்தாலும் சொரிஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு ஒரே வேர்த்துக்கிட்டு இந்த வேர்வையில் தூங்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுது பிள்ளைகள். நாங்கள் தான் கஷ்டப்படுறோம்ல, எங்கள் கூட சேர்ந்து எங்கள் சின்ன பிள்ளைகளும் கஷ்டப்படுது. தயவு செய்து பெரிய இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு கரண்ட் மட்டும் எங்களால் கொடுத்தால் போதும். அதை விட நன்றி அவர் எதுவுமே இல்லை எங்களுக்கு. நாகை நகராட்சியின் மாதாந்திர சாதாரண கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுக கவுன்சிலர்கள் பரணிக்குமார், மணிகண்டன், தமயந்தி, கௌதமன், கவிதா ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு பேசினர். அப்போது அதிமுக கவுன்சிலர் பரணிக்குமார் வார்டு பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் தன்னை அவமதித்ததற்கு விளக்கம் கேட்டார். ஆனால் விடிஅதிமுக நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் முறையாக பதிலளிக்காமல் கூச்சலிட்டதால் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இவங்க யாருமே இல்லாமல் ஒரு மூணாவது ஆள் ஒரு ஆளை கூப்பிட்டு கட்சிக்காரனை கூப்பிட்டு வச்சு வரவேற்பு நிகழ்த்தும் போது அந்த இடத்துல நகரமன்ற உறுப்பினருக்கு அவமானமாக தான் அதை கருத முடியும். நகரமன்ற தலைவருக்கு அவமானமாக தான் கருத முடியும். நகரமன்ற துணைத் தலைவருக்கு அவமானமாக ஒட்டுமொத்த நகராட்சிக்குமே அது அவமானமாக தான் கருத முடியும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்களை அவமானப்படுத்துறது, நகரமன்றத்தை அவமானப்படுத்துறது சமமான விஷயம். அதை கண்டித்து நாங்கள் நகராட்சி கூட்டத்தை வெளிநடப்பு பண்ணுறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே செப்டிக் டேங்கில் இருந்து மனித கழிவுகள் வெளியேறுவதால் நோய் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சிக்குட்பட்ட 7வது வார்டில் 4 இடங்களில் செப்டிக் டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் தொட்டிகளிலிருந்து வெளியேறும் மனித கழிவு தெருக்களில் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். வெள்ளிமலை கிராமத்திலிருந்து கொட்டாப்புத்தூர் வரை செல்லும் சாலை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. இதனால் கடும் அவதியடைந்து வரும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கமடை கிராம சாலை சேதமடைந்த நிலையில் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மாட்டுச்சந்தை நடைபெறும் இடத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊத்தங்கரை மாட்டுச்சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா ஆகிய வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் வருகை தருவது வழக்கம். இவ்வாறு ஏராளமானோர் வரக்கூடிய இடத்தில் குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என சாடியுள்ள வியாபாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் 31வது வார்டு பகுதியில் பழுதடைந்து காணப்படும் அங்கன்வாடி மையத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர் கிருபா சமுத்திரி சதீஷிடம் மக்கள் கூறியதை அடுத்து அவரது முயற்சியால் தற்காலிகமாக மாற்று இடத்தில் வாடகை கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் அமைத்துக் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு அப்பகுதியினர் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு அலுவலகம் முன்பு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கால்வாய்களை தூர்வாரியதற்கான பணத்தை 6 மாதங்களாகியும் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காததை கண்டித்து அவர்கள் கோஷம் எழுப்பினர். நிரந்தர வெள்ளத்தடுப்பு சேத பணிகள் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையிலே சுமார் 70 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த 70 கோடி ரூபாயும் சூல்கேஸில் வைத்து அடைத்து வைத்திருப்பது போன்று ஏதோ அவர் வீட்டு பணத்தை வேலை செய்தவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருப்பதை போன்று நினைத்து எந்த ஒப்பந்தக்காரருக்கும் கடுமையாக வேலை செய்து பாதிக்கப்பட்டிருக்கிற எந்த ஒப்பந்தக்காரருக்கும் பணபலன்களை கொடுப்பதற்கு மறுத்து வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் கோட்டக்குளத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக ஊராட்சித் தலைவரை கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடாது என தெரிவித்தனர். மேலும் அரசு பள்ளி கழிவறை மூடியே இருப்பதால் மாணவர்கள் அவதியடைந்து வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கிராம சபை கூட்டம் பாதியிலேயே முடிவடைந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் பகுதியில் புதிதாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேல்விஷாரம் பகுதியில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க விடிய ஆட்சியில் 2,85,00,000 மதிப்பில் புதிய குழாய் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை பணிகள் முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணிகளை உடனடியாக நிறைவேற்ற அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் என்ன செய்யுதுன்னே தெரியல. அதிகாரிகளும் இதை பற்றி கண்டுக்க மாட்டேன்றாங்க. டெண்டர் வாங்கினாலும் வேலையை செய்யாமல் பில்லை வாங்கிட்டாரா இல்லை அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் 1.5 வருஷமாக இந்த வேலை நடக்கல. 2,85,00,000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜனங்க அதான் கேட்குறாங்க. எது பார்த்தாலும் கோடி கணக்கில் தான் பேசுகிறாங்க. லைட்டை 1,70,00,000 சொன்னாங்க. ஆனால் லைட்டே இல்லை ஊரில். எங்குமே லைட் எரிய மாட்டேங்குது. கேட்டாக்கா ஒன்றும் சப்ளை பண்ணலன்றாங்க. அப்போ 1,70,00,000 ரூபாய் நீங்கள் டெண்டர் விட்டு என்ன பண்ணீங்க? கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெற்பயிர்களில் கடுமையான பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புவனகிரி, காட்டுமன்னார்கோவில், குமராட்சி, கீரப்பாளையம், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழைக்கு பிறகான பருவநிலை மாற்றத்தால் பயிர்களை பூச்சி தாக்கியுள்ளன. இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு முறையாக பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாங்கள் போய் மோனோபாட்டஸ் கேட்டால் பர்மன பாஸை போய் அடிங்க, அது பவர் 10,000 சொல்கிறாங்க. பர்மன பாஸை அடித்தா அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிங்க தடை செய்யப்பட்டது, அது ஏன் ஒன்று அடிக்க சொன்னான்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களால் தெரியல. திரும்பி அடுத்து பார்த்தா இந்த கொள்ளையினுடைய இது புகையாக தான் போகும் போலுக்கு. இதுக்கான வாழ்வாதாரத்தை அரசாங்கம் தான் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி செய்யணும் எங்களுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மருத்துவ முகாம் நடத்தாமல் அதிகாரிகள் ஏமாற்று வேலையில் ஈடுபடுவதாக திமுக கவுன்சிலர்களை குற்றம் சாட்டினர். கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மருத்துவ முகாம் நடத்தியது போன்று மக்களை ஏமாற்றி வட்டார மருத்துவ அலுவலர் பொய் கணக்கு காட்டுவதாக திமுக கவுன்சிலர்களை குற்றம் சாட்டினர். மருத்துவ முகாம் நடத்தாமல் இதுபோன்று ஏமாற்று வேலையில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. அதுவா சார் லாஸ்ட் டைம் ஒரு வேன் வந்தது இந்த எங்க ஸ்கூல்ல. ஒரு போர்டு வச்சிருவாங்க. அதுவா மெடிக்கல் கேம்ப். பின்னாடி போர்டு வச்சிட்டு ஒரு டாக்டர் வந்தாரு. ஒரு போர்டு வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதான் மெடிக்கல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனிநபர்களால் ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தலையார்தாங்கல் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியை ஆக்கிரமித்து தனிநபர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த ஏரிக்கும் மாநில நெடுஞ்சாலைக்கும் நடுவில் சாலை தடுப்புகள் இல்லாததால் விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த பகுதியில் சமூக விரோத செயலை தடுக்க மின் விளக்குகள் அமைப்பதுடன் ஏரி ஆக்கிரமிப்பாளர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதிகளில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிவதால் சுற்றுலா பயணிகள் அச்சத்துடன் செல்லும் நிலை உள்ளது. டேனிஷ் கோட்டைக்கு எதிரே உள்ள மணல் வளாகத்தில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிந்து அங்கேயே படுத்து உறங்கி அசுத்தம் செய்து வருவதால் கடற்கரை முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராகும் பன்னீர் கரும்புக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 5 அடிக்கு குறைவான கரும்புகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இடைத்தரகர்கள் இன்றி அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். முன்ன வருஷம் எடுத்தாங்க, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி ஒரு அளவு காட்டி கரும்பு விட்டு போயிட்டாங்க. முன்ன வருஷம் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. எதுவும் இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு இருக்கிறோம் கரும்பை. இந்த வருஷம் பொங்கல் தோப்புள் சேர்த்து ஒரு அரசு 35லேருந்து 40 ரூபாயில் ஒரு நெல் பண்ணால் விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி வரும். நெல்லை மாவட்டம் கருங்காடு கிராமத்தில் இடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் சடலத்தை ஆற்று நீரில் தூக்கிச் செல்லும் அவல நிலை உள்ளது. இடுகாட்டிற்கு சாலை வசதி கேட்டு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் இடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி அமைத்து தர வேண்டும், இல்லை என்றால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். 2 மாதம் முன்னாடி கலெக்டர் மனு கொடுத்தோம். எங்கள் மனு கலெக்டர் எங்கள் ஊருக்கு வாரன்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் உங்கள் மனு ஏற்கப்பட்டதுன்னு வந்துட்டு இருந்துச்சு மெசேஜ். அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து அந்த 10 நாள் கழிச்சு வந்துட்டு போனதுக்கப்புறம் அதே மெசேஜ் இந்த செல்லில் இருக்குது. அதே மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா, உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு. இந்த மனு எல்லாமே என்ற ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கலெக்டர் ஆஃபீஸில் இங்கே கலெக்டர் நேரில் வந்து எங்களுக்கு இந்த மனுக்கு வேல்யூ இல்லை,